ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 10வது வாரத்தோட 3வது நாள் மதிய வேலை நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களுக்கு மட்டும் தான் நான் வந்துட்டு ஹைப்பே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களே சட்டத்தை கையில் எடுத்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய தவறு. தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்கள் யார்? விஜய் பாடுறதுக்கு கமருதீனுக்கும் அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் கேட்கலை, நீங்கள் கண்டுக்கலைன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் கேட்கணுன்ற ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக பிக் பாஸ் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. அதுக்கு நீங்களாம் வந்து சேர்ந்து வந்துட்டு நீங்கள் 2 பேர் பேசக்கூடாது, நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டீங்கன்னா நாங்கள் யாருமே உங்கள்கிட்ட பேச மாட்டோம், உங்களை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்களே, அந்த ஒரு உரிமையை கொடுத்ததுக்கு அந்த ஒரு உரிமையை நீங்கள் எடுத்தீங்களே, அது யார் அது உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து கேட்டார்னா இவங்களாம் மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்க? அதே மாதிரி ஒரே ஒரு கேள்வி, விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு சரி இப்போ வந்து நீங்கள் உங்களுக்குள்ள தண்டனை கொடுத்தீங்களே, நீங்கள் யாருமே அந்த தப்பை பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் எங்கே மூஞ்சி வச்சுப்பாங்க? நீங்கள் எல்லோரும் அந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்குறீங்க. ஸோ அகப்பட்டதுனால அவங்க திருடர்கள், அகப்படாததுனால இவங்க திருடர்கள் கிடையாது. ஆனால் 2 பேர் திருட்டு செஞ்சுருக்காங்க. சூப்பரில் இந்த கேள்வியை மட்டும் விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து கேட்டார்னா மாசாக இருக்கும். கேட்பாரா கேட்க மாட்டார்ன்றது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி விஜய் பார்வதி ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் முழுக்க வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த வாரம் இறுதியில் விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் செம்மையான டோஸ் இருக்கும். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி விஜய் பார்வதி வந்துட்டு கமருதீன் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னா நாங்கள் இந்த வாரம் முழுக்க எல்லா வேலைகளையும் செய்கிறோம் அப்படின்னு, கிச்சன் தவிர்த்து நினைக்கிறேன். திவ்யாவும் வந்துட்டு நாங்கள் அந்த ரெஸ்ட் ரூம் கிளீனிங்லாம் நான் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எடுத்தது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க சொன்னான்றதுக்காக அவங்க 2 பேர் பேசாமல் இருந்தாங்க வச்சுங்களா, தவறு. இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது வேறு. ஆனால் மற்றவங்க சொல்கிறதுக்காக இவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய கீழ்த்தனமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம அசீமை வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த அசீம் சீசனில் வந்துட்டு புதுசாக ரீஎன்ட்ரி கொடுத்த பழைய ஓல்டு கனெக்ஷன்ஸில் நாங்கள் சொல்கிறது நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இவரை வந்து அமுதவாணனை வந்து மண்டையை வந்து இவ்வளோ தூரம் கீரிப்புள்ள மாதிரி கட்டிங் பண்ண வச்சுருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் பயந்துட்டு செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க அசீம் மட்டும் செஞ்சுருக்க மாட்டார். முடியாது, நான் லுங்கி வேணால் கட்டிக்கிறேன் பேர். கடைசியில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சூப்பராக அவர் தான் பாராட்டியிருந்தார். ஸோ இவங்க யார் சொல்கிறதுக்குன்றத இங்கே விஜய் பார்வதி சொல்கிறது தான் சூப்பராக என்னை பொறுத்த வரைக்கும். பட் நிறைய பேர் வந்துட்டு இல்லைங்க கமருதீன்கிட்ட பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அப்படி கிடையாது. இதுதான் கரெக்டான டிசிஷன். பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பற்றி நம்மளுடைய கவனம் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,689 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 31.69. பா இப்போ தான் 3வது நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1 லட்சம் ஓட தாண்டிட்டார். முன்னாடி போன வாரமும் வந்தார், இவ்வளோ ஓட்டு வாங்கலை. காரணம் விஜய் பார்வதி ரசிகர்கள் அதிகப்படியாக கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, வினோத்துக்கு சரசரன்னு போட்டு விட்றாங்க. ஏன் அப்படின்னா கானா வினோத் தெரிஞ்சோ தெரியாமலையோ விஜய் பார்வதிக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கார். அவங்களோட நல்ல விஷயங்களை வந்துட்டு அவங்க இல்லாத நேரங்களை சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க இருக்கும்போது நீ சூப்பர்னு சொல்லிட்டு இல்லாத நேரத்தில் கலாய்க்கிறது வந்துட்டு விக்ரமோட வேலை. அந்த வேலையை கானா வினோத் பண்ணல. எதுவாக இருந்தாலும் நேரடியாக பண்ணுற மாதிரியும் அவங்க நல்ல விஷயங்களை கமருதீன் கிட்ட வந்து சொன்னார் பார்த்தீங்கன்னா, அது வந்து நிறைய பேர் கவர்ந்துருந்தது. அதனால தான் நிறைய பேர் வந்து கானா வினோத்துக்கும், அதாவது கானா வினோத்துக்கும் தனியாக ஒரு ஓட்டு இருக்குது. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா போன வாட்டி நம்ம பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வாங்க பார்த்துருக்கோம். பட் 3வது நாள்லேயே இப்போ தான் இன்னும் முடியல, அதுக்குள்ளே 1 லட்சம் ஓட கடந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக வந்துட்டு விஜய் பார்வதி ரசிகர்களும் இருக்காங்க. அதேமாதிரி வினோத் நேற்று வந்து சூப்பராக வந்து அவருக்கு ஒரு விஷயம் அந்த கேஸில் கிடைச்சது வெற்றி. ஆனால் அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. நான் முதல்ல சொன்னது தான், இவரும் திவாகர் போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். இவர் மட்டும் ரீசன் கிடையாது, ஒன் ஆஃப் த ரீசனாகவும் இருக்கார். அது வந்து மாற்று கருத்து கிடையாது. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 58,006 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.26. காலையிலேருந்து நானும் பார்க்குறேன் சபரி ஏதாவது சம்பவம் பண்ணுவார். ஏன்னா ஓட்டு அதிகமாக வருது இல்லை, 2வது பிளேஸில் வர அளவுக்கு ஓட்டு வருதுன்னா அவர் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நேற்று காலையில் வெங்காயத்தை வந்து விளைய வச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அது அவருக்கே தெரியாது. ஆடியன்ஸாக இருந்தார், குமாஸ்தாவாக வந்தார், மூஞ்சி இப்படி மாற்றினார். வேறு எதுவுமே பெருசாக பண்ணல. இன்றைக்கி காலையில் அவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்குது. அங்கேயாவது ஏதாவது வந்துட்டு ஒரு கருத்தை வைக்கிறதோ இல்லை இதை அவங்க பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது ஏதாவது பண்ணுறாரா, இனிஷியேட் எடுக்கிறாரா? அரோரா ஒரு பக்கம் பேசுகிறாங்க, திவ்யா ஒரு பக்கம் பேசுகிறாங்க, விக்ரம் ஒரு பக்கம் பேசுகிறார், அமித் ஒரு பக்கம் பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. இவர் என்ன பண்ணார்? கம்மன்னு உட்காந்துட்டு இருந்தார். நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கலாம் சாமி, நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நம்மளுக்கு அக்கா இருக்காக தம்பி இருக்காக வேறு என்ன இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கார். அதே மாதிரி இந்த விஜய் பார்வதி கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக இவர் தான் வந்து வக்கீலாகவும் இருக்கார் போல இருக்குது. எல்லாமே தெரியுது இவருக்கு தவறுன்னு, ஆனால் கேட்கவே மாட்டார் தட்டி.
தட்டி கேட்டால் தான் நீங்கள் வந்து இப்போ பெரிய ஆளாக வருவீங்க. தட்டி கேட்காம இன்னும் வந்துட்டு அந்த இது என்னது உறவுக்குள்ளே பெட்டி பம்பை அடங்கிட்டதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னத்த சொல்ல. ஆனாலும் ஓட்டு வருது பாருங்களேன். 3வது பிளேஸ் தான் கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 50,115 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.77. கமருதீன் வந்து சாண்ட்ரா போட்டு சரசரன்னு செம்மையாக கலாச்சி விட்டாங்க இன்றைக்கி. பாவம் நொந்துட்டாப்பில். ஏன்னா நேற்று கமருதீன் பண்ண விஷயங்கள் நம்மளுக்கே பிடிக்கல. ஏன்னா விஜய் பார்வதி ஒரு பக்கம் வந்து எல்லா கேமராவில் போய்ட்டு என்ன மன்னிச்சிருங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவர் ஜாலியாக வந்துட்டு அரோரா கூட கடலை போட்டுட்டு இருந்தார். ஏன் ஒரு சீரியஸ்னஸ் வேணாமையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து உள்ளே போய் கன்வென்ஷன் ரூமில் போய் பிக் பாஸ் சாரி கேட்க கூச்சமாக இருக்குது பிக் பாஸ் அப்படின்னும் போது அவர் சரின்ட்டார். அவர் ஒரு சந்தோஷமாயிட்டார். சரி காலையில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதாவது ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. மற்றவங்களாம் வந்து குளிச்சு முடிச்சு உட்காந்துருந்தாங்க. ஆனால் இவங்க எப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணுற ஆளுங்க. விஜய் பார்வதியும் வந்துட்டு இவர் கூட பேசும்போது இவரும் பண்ணும்போது இவங்களும் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் மைக்கு கட்டிட்டு ஓடிட்டாங்க. இதை ஒரு குத்தமாக்கி பேனாக்கி பெருச்சாலியாக்கிற மாதிரி என்னென்ன அக்கப்போர். இதில் சாண்ட்ரா வேறு வந்துட்டு உங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியே கிடையாது, நான் பார்த்துட்டேன், நீ எப்போ விஜய் பார்வதிக்கிட்ட பேசுகிற அப்போல்லாம் வந்து மைக்கு மூடிட்டு தான் பேசுகிறேன்ட்டாங்க. ஒருத்தர் சிக்கிட்டான்னு சொல்லிட்டு இப்படியா போட்டு அடிக்கிறதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. கமருதீன் மேலே ஒரு 3-4 பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான கேஸு அரோரா ஒரு கேஸ் வந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும் சம்பவம் கமருதீனுக்கு. அதேமாதிரி ஒரு சில டாக்ஸும் போயிட்டுருக்கு. கமருதீன் தான் இந்த வாரம் வந்துட்டு பலியாடா ஆக போகிறான்ற மாதிரி எனக்கே கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் உள்ள எஃப்ஜே, வியனா, ரம்யா, சுபிக்ஷா இவங்களாம் இருக்க இவர் அமிச்சானா ரொம்ப அன்ஃபேர் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 4வது பேசுனா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 45,217 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.23. சாண்ட்ராக்கு என்ன கோவமாக தெரியல, என்ன மாய மந்திரம் நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஆப்போசிட்டாக கிளம்புறங்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிக்கூடாதுன்றாங்க. இவங்க 2 பேர் பேசிக்கூடாது சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நான் முதல்ல சொல்கிறது நீங்கள் யார் அவங்க 2 பேர் பேசிக்கூடாது முடிவு எடுக்கிறதுக்கு? இது கேமில் அவங்க நடந்த விஷயங்கள் தவறுகள். அதுக்கு பிக் பாஸ் ஒரு தவறு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் இது பேசக்கூடாது சொல்கிறதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்கணும்னா, நீங்கள் பேசுகிற இடத்துல நாங்கள் இருப்போம், நீங்கள் பேசிக்கோங்க, நீங்கள் என்னவெல்லாம் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் மைக்கு போடாத இடத்துல நாங்கள் வந்து எதாவது சொல்லுவோம். இல்லை அந்த நேரத்தில் இங்கே இந்த மாதிரி முட்டி போட்டு இப்படி பண்ணோம், காலை தூக்கிருக்கணும், நொண்டி மாதிரி பண்ணோம், ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்றேன். அதை விட்டுட்டு நீங்கள் பேசக்கூடாது, இல்லைன்னா நாங்கள் உங்களை ஒதுக்க வைப்போம். இதுக்கும் வந்துட்டு அவங்க வந்து சரி ஊரை விட்டு ஒதுக்க வைப்போன்றதுக்கு வேணாம். ஆனால் அவங்க 2 பேர் பேசாமல் இருக்குன்னு சொன்னதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாது. ஏன் சாண்ட்ரா அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவை கவுக்கிறதுக்கு கனி ஒரு பெரிய கேஸ் வர போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு கேஸே ஆரம்பிக்கல. அதுங்களே விக்ரம் கேட்குறாரு, உங்களுக்கு அதில் என்ன தீர்ப்பு வேணும் சொல்லுங்கள், எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தீர்ப்பு வரும், கவலை விடுங்கன்ற மாதிரி போகிறார். என்னையா நடக்குது? 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 23,028 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.25. ஸோ எஃப்ஜேக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு செம்மாடி விழுக போது போல இருக்குது. எஃப்ஜேக்கு அகேன்ஸ்டாக ஆதரப்பட்டிருக்காங்க. அப்பயே பிக் பாஸ் சொல்லிட்டாரு, உங்களுக்கு கெட்ட பேர் வந்திருக்கு எனக்கு தெரியும், கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எஃப்ஜேக்கு செம்ம ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் விஜய் பார்வதி ஒரு மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதுலேயும் தோற்றுருக்கார் போல இருக்குது. ஆனாலும் வாய் அடங்க மாட்டுது. 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 22,645 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.13. வியானா இப்போ பெல்ட் வச்சுனே இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ஆளுங்க கூட இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா கூட சேர்ந்துட்டாங்க. காலை விஜய் பார்வதிக்கிட்ட திவ்யா பற்றி ஆஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பராக விஜய் பார்வதி வந்து திவ்யா கிட்ட அழகாக பேசி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க திவ்யாவுக்கு சொம்பு தூக்குற விஷயங்களும் சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற விஷயங்களும். ஏன்னா நேற்று வந்து சாண்ட்ராக்கு அகேன்ஸ்டாக வந்து இது திவ்யாவை மாற்றுறது ட்ரை பண்ணுறாங்க. என்னத்த சொல்ல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,049 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.67. ஸோ ரம்யா ஒன்றுமே பண்ணலைங்க, அவங்கள விட்டுருங்க, பாவமாக இருக்குங்க. அவங்கள ஏங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணல, ஆனாலும் வந்திருக்காங்களா? 70 நாள் கடக்கிற சும்மாவா? இந்த வாரமும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். சரி இவங்க எல்லோரும் மொத்தமாக உங்கள் ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,17,749 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 3,17,000 ஓட்டில் வந்து 1 லட்சம் ஓட்டு நம்ம ஆள் கானாவினத்து வாங்கினார். சூப்பரில். சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.